இப்ப இந்த கையில நகம்லாம் இருக்குல்ல சார், இப்ப நகத்த களையும்போது நகத்த வெட்டுறோம். கால்ல உள்ள நகத்த வெட்டுறோம். இந்த நகத்த எடுத்துட்டோம்னா, அத என்ன செய்யணும்? நம்ம மார்க் அடிப்படையில நகம் வெட்டினாலும் சரி, முடி வெட்டினாலும் சரி, அதெல்லாம் மறைக்கப்பட வேண்டும். இப்ப நகம் வெட்டும் வீட்ல குழி தோண்டி புதைச்சிரணும். அல்லது தண்ணி ஓடுற அந்த சாக்கடையில போட்டாலும் ஓடிரும். பிரச்சனை இல்ல. அங்கங்க போட்டுறக்கூடாது. அது அந்த காலத்து பெண்கள் வந்து அப்படி போடாதீங்க, தரித்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தான் இவங்க எடுத்து போடுவாங்கங்கிறனால. சும்மா ஒழுங்கா சொல்லுங்க, கால்ல மிதிப்படுப்பா அப்படின்னு சொன்னாங்க, அதுல தரித்திரம் அப்படியே உடனே எடுத்து போட்டுருவாங்க. அது அந்த காலத்து பெண்கள் அப்படி செஞ்சது. நம்ம மார்க்கப்படிலாம் அப்படி கிடையாது. மறைச்சிரணும். முடியாதுன்னா அப்படிதான். ஏன்னு கேட்டா, இஸ்லாத்தின் பின்னணி அடிப்படையில சட்டம் இருக்கிறது அல்லவா? ஒரு அந்நிய ஆண், அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது. அந்நிய பெண், அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது. தேவையில்லாமல். தேவைக்கு கொடுக்கல், வாங்கல், வியாபாரம், கல்வி கற்றுக் கொடுத்தல், இந்த மாதிரி. இப்படி இல்லாம தேவையற்று பார்க்கக்கூடாது. வயசானவங்களா இருந்தாலும் சரிதான். இங்க இளம் பெண்கள், முதுமை பெண்கள்லாம் கிடையாது. சட்டம்னா சட்டம் தான். ஆண்கள், பெண்கள் பார்க்கக்கூடாது தானே! இப்போ நகம் வெட்டிட்டேன்னு வைங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த சட்டம் வந்துரும். என் நகம் என்கிட்ட இருக்கும் பொழுதும் அந்நிய பெண் பார்க்கக்கூடாது தானே! இந்த நகத்தை களைந்த பிறகும் அதே சட்டம் தான். ஓ! ஒரு அந்நிய பெண்ணையும் அந்நிய ஆண் பார்க்கக்கூடாது தானே! அவளுடைய நகம் உட்பட பார்க்கக்கூடாது. அவளுடைய முடி உட்பட பார்க்கக்கூடாது. அந்த முடியோ, நகமோ அவளிடமிருந்து களையப்பட்டு விட்டாலும் அதே சட்டம் தான். ஒரு பெண் நகம் வெட்டினாங்க கிடக்குது. ஒரு பெண்ணுடைய அந்நிய பெண் அது பார்க்கக்கூடாத சட்டம் இருக்கு. முடியும் அப்படிதான். அதனால தான் முடியோ, நகமா இருந்தா, இப்படி அந்நிய அந்நிய பெண்கள்னு பார்க்குற அந்த சட்டம் அங்க வந்துடுறதுனால, குழி தோண்டி புதைச்சிருங்க. அப்படிதான் செய்யணும்.